Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம யூனிக்கான ஒரு புட்டா ஒர்க் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லீவ்க்கு நான் பார்டர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. புட்டா ஒர்க்கே கொஞ்சம் கிராண்டாக கொஞ்சம் பெரிய சைஸில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் எல்லாம் பண்ணிட்டேன் எந்த இடத்துல புட்டா ஒர்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பார்டர் நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். பார்டருக்கு மேலே இருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நான் 3 டாட் வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 டாட்க்கும் சைடில் பார்த்தீங்கன்னா மிடில் அந்த 3 டாட்டுக்கு மிடில் வந்து 2.5 இன்ச்சஸ் இல்லைனா 2.4 கிட்டத்தட்ட 2.5ன்னு வச்சுக்கோங்க எக்ஸாக்டாக. ஸோ அந்த மாதிரி சைடில் மார்க் பண்ணிக்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து 6x6 கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். பட் எனக்கு இந்த ஸ்டோன் தான் கிடச்சிது. பட் இன்னும் மார்க்கெட்டில் வேறு ஸ்டோன் இருக்குது. இந்த டிசைன் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் பிளேட் இருக்காது. அது இல்லாமல் இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை விட தின்னாக ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் பார்டர் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்டோன் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்டோன் கிடைச்சா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லாததால் நான் இந்த ஸ்டோன்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். ஸ்டோனை வந்து நான் பாக்ஸ் ஷேப்பில் ஒட்டாமல் டைமண்ட் ஷேப்பில் கொஞ்சம் சைடில் க்ராஸாக நான் ஒட்டியிருக்கேன். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் சாரீ கலரில் நான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனில் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் த்ரெட்டில். ஸோ மேலேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அப்புறம் பாட்டம் வரைக்கும் இந்த லென்த்தான ஒரு த்ரெட் எடுத்து ஒரு ஷார்ட் த்ரெட் எடுத்துக்கிறேன். அப்புறம் கீழேருந்து மேலே கொண்டு வரேன். ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுக்குறேன். அகெயின் கீழே பாட்டம்க்கு கொண்டு போகிறேன். இந்த மாதிரி தான் ஃபில்லிங் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டோன் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணணும், கவர் பண்ணணும், அதுதான் நம்ம வேலை. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் திக்கான ஸ்டோன் அப்படின்றதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுவே நீங்கள் தின்னான ஸ்டோன் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா அதை வாங்கிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் கொடுக்க ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய கேப்ஸ் தெரியாது. இந்த இதில் வந்து நிறைய கேப் தெரியும். ஆனால் ஒர்க் வந்து நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக நல்லா பல்ஜாக தெரியும் ஃபினிஷ் பண்ண ஒர்க்கு. இப்போ எனக்கு கூட பாருங்கள், இந்த கார்னரில் வந்து எனக்கு அங்கே கொஞ்சம் கேப் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா மிடில் கேப் கிடச்சிது அப்படின்னா அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நல்லா எம்போஸ்டாக அழகாக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ எல்லா கார்னரும் வந்து கவர் ஆகிடுச்சா அப்படின்றத பாருங்கள். த்ரெட்டால் கவர் ஆகிடணும், அவ்வளோதான் நம்ம ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு எப்பயுமே நான் சொல்கிறது, ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா அதை சுற்றி என்ன சொல்லுவேன், பீட் ஒர்க் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தான் ஈவனாக பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றதுக்காக. இப்போது நம்ம லோத் ஸ்டிச் கொடுத்தோம்ல, அதை சுற்றி வந்து சுகர் பீட் லைன் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சைடு நான் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே வந்து நான் த்ரெட்டை டர்ன் பண்ணாமல் ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் இன்னொரு சைடு ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நான் பண்ணுறது நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்புறமா நான் வந்து இன்னொரு சைடை வந்து கவர் பண்ணுறேன். ஸோ அகெயின் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, எனக்கு சுகர் பீட் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. அப்படியே நான் டர்ன் பண்ணாமல் ஒரு குட்டி ஸ்டிச் கொடுக்குறேன். அகெயின் நீடில் டர்ன் பண்ணி அங்கே ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி கார்னர் எண்ட் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பாக்ஸ் ஷேப் ஸ்டோன் வந்து 4x4 சைஸு, அப்புறம் ரவுண்டு வந்து 4mm சைஸு. இதுக்கு வந்து B6000 க்ளூ எடுத்திருக்கேன், சீக்கிரமாக ஈஸியாக ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த கார்னரில் வந்து 4 இடத்துல டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சு பாக்ஸ் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த கார்னரில் நீங்கள் அழகாக வந்து ஒட்டி விடுங்க. ஸோ இதே மாதிரி பாக்ஸ் ஷேப்லேயே இருக்கட்டும். இதை வந்து டைமண்ட் ஷேப்லலாம் ஒட்டாதீங்க. கரெக்டாக எல்லா கார்னர்லேயும் பாக்ஸ் ஷேப்பில் ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மிடில் வந்து நீங்கள் அங்கங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 4mm ரவுண்ட் ஸ்டோன் நம்ம எடுத்தோம்ல கோல்டு கலரில், ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா சைடும் வச்சு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலரில் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளவுஸ் கலர்லேயே எடுத்திருக்கேன். ஸோ நான் நிறைய கலர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அந்த 4mm ஸ்டோன் நம்ம ஸ்டிச் ஒட்டணும் இல்லை, ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சுகர் பீட் ஒரு பிங்க் கலர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே த்ரெட்டை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் சைட் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் சைட்லேயும் வந்து ஒரு சுகர் பீட் ஒரு பிங்க் கலர் பீடை ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் போடுறேன். ஸோ பாருங்கள், நல்லா தெரியும். ஒரு சுகர் பீட் ஒரு பிங்க் கலர் பீட் ஸ்டிச் பண்ணோம். அந்த கேப் அந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க கேப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி 4 சைட்ஸும் இதே மாதிரி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சக்கரி எடுத்திருக்கேன். ஸோ சக்கரி உங்களுக்கு தெரியும், ஜர்கான் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒன்று லோட் பண்ணி இப்போ நம்ம ஒட்டினோம் பார்த்தீங்களா அந்த பாக்ஸ் ஷேப் ஸ்டோனை, அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த உள்ளேருந்து ஒரு த்ரெட்டை எடுத்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு எண்ட் நாட் போடணும். நெக்ஸ்ட் அகெயின் மிடில் வந்து ஒரு த்ரெட் எடுக்கணும். இப்போ ரைட் சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக மிடில்லேருந்து வந்து ஒரு த்ரெட் எடுத்து ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அகெயின் எண்ட் நாட் போடணும். ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் எல்லா சைடும் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கேயும் பாருங்கள், உள்ளேருந்து ஒரு த்ரெட் எடுக்கிறேன், லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன், அகெயின் உள்ளேருந்து த்ரெட் எடுத்து ரைட் சைடில் ஒரு ஸ்டிச். ஸோ இதே மாதிரி 4 சைடும் நீங்கள் பண்ணணும்.
பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதில் வந்து நான் 3mm காப்பர் பீடு, அப்புறம் கொஞ்சம் சுகர் பீடு, அப்புறம் வந்து ஒயிட் கலர் அதுவும் வந்து 3mm பீடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு சுகர் பீட் அப்புறம் ஒரு 3mm பீடை வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம்ல, அந்த ரவுண்ட் ஸ்டோனுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரியும் வந்து நீங்கள் வந்து 4 சைடும் வந்து அந்த ரவுண்டு ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஸ்டோனுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுகர் பீடு அப்புறம் வந்து 3mm பேர்ல் பீடு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, ஒரு காப்பர் பீடு, 3mm காப்பர் பீடு. ஸோ அதுக்கு வந்து 2 சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் க்ராஸாக வந்து நான் நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு சுகர் பீட் அப்புறம் 3mm பீடை ஸ்டிச் பண்ணி அப்படியே அதை இன்னொரு சைடு ஆப்போசிட் பக்கத்தில் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் வந்து ஒரு 3mm பேர்ல் பீடோ ஒரு சுகர் பீடோ வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், காப்பர் பீடுக்கு பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேர்ல் பீடோ சுகர் பீடோ இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்படியே 2 சைடும் அந்த காப்பர் பீடை கவர் பண்ணுற மாதிரி 2 சைடும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம்கி அப்படி சொல்லுவோம்ல, ஸோ அதை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து டியூப் பீட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் பெரிய சைஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இது கொஞ்சம் நார்மலாக இருக்க சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து ஒரு சம்கி, அப்புறம் வந்து 2 டியூப் பீட் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சக்கரி ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் ஒயிட் பேர்ல் ஸ்டிச் பண்ணோம்ல, அது ரெண்டுத்துக்கும் கேப் இருக்கும் நடுவில். அந்த கேப்பில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த சக்கரிக்கும் அந்த ஒயிட் பேர்லுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறோம், கவர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு சம்கி, அதுக்கப்புறம் 2 டியூப் பீடை வச்சு ஃபில் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி எல்லா சைடுக்கும் நம்மளுக்கு அந்த கேப் தெரியும். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த கேப் தெரியுதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ராப்பராக நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ இங்கேயும் பாருங்கள், இங்கே கேப் இருந்தது, இந்த இடத்துல நான் வந்து ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் போடுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா சைடில் இருக்க கேப்பையும் நீங்கள் கவர் பண்ணணும். கவர் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பீட் அப்புறம் பிங்க் கலர் சுகர் பீட் எடுத்தோம்ல, அதை லோட் பண்ணி இப்போது இந்த ஒயிட் கலரும் அண்ட் தென் அந்த காப்பர் பீடும் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, 3mm ஒயிட்டும் காப்பரும், அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் இருக்குல்ல இந்த சைடு ரைட் சைடில், ஸோ அந்த சைடில் ஒரு காப்பரும் ஒயிட் பேர்லும் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல இப்படி ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் போடுங்க. ஸோ இப்போ நல்லா பாருங்கள் ப்ராப்பராக. ஸோ அந்த காப்பர் பீடுக்கும் ஒயிட் பீடுக்கும் நடுவில் இதை ஸ்டிச் பண்ணுறோம். அப்படியே த்ரெட்டை பேக் சைட் கொண்டு போயிட்டு அப்படியே ஃப்ரண்ட் சைட் கொண்டு வந்து அப்படியே பக்கத்தில் அதான் ரைட் சைடில் கொண்டு போய் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டியூப் பீட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் டியூப் பீட். இப்போ இந்த சக்கரி ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து இந்த டியூப் பீடை ஸ்டிச் பண்ண போகிறோம். லென்த்தியாக ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிறோம், க்ராஸில் ஒரு ஷார்ட் ஸ்டிச், அப்புறம் ஒரு அப்படியே டியூப் பீடை இன்சர்ட் பண்ணுற ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அப்படியே அந்த சைடில் வந்து லென்த்தியாக ஒரு த்ரெட்டு, க்ராஸில் ஒரு ஸ்டிச் குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு டியூப் பீடை இன்சர்ட் பண்ணி ஃபைனலாக எண்ட் நாட் போடுறோம். ஸோ இதே மாதிரி 4 சைட்ஸும் நீங்கள் பண்ணணும். ஸோ என்ன இங்கே சக்கரி இருக்கா, சக்கரிக்கு மேலே ஒரு லென்த்தியாக ஒரு ஸ்டிச், க்ராஸில் ஒரு குட்டி ஸ்டிச்சு, அகைன் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம், பீடு கொடுத்து லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, குட்டி ஸ்டிச்சு, அப்புறம் பீடை விட்டு ஃபைனலாக எண்ட் நாட் போடுறோம். ஸோ இதே மாதிரி எல்லா சைடும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒர்க் கம்ப்ளீட்டட். இப்போ இந்த டியூப் பீட் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த இடத்துல இந்த திலகம் ஷேப் ஸ்டோனை, எல்லோ கலர் ஸ்டோன் எடுத்துருக்கேன் சாரீ கலரில் கான்ட்ராஸ்ட்டாக. ஸோ அந்த ஸ்டோனை நம்ம ஒட்டி கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கு. பார்க்க கொஞ்சம் ஹெவியாக கிராண்டாக இருக்கும், பட் ஒர்க் என்னமோ ஓரளவுக்கு சிம்பிளான ஒர்க்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சக்கரி ஸ்டிச் பண்ணோம்ல, ஸோ அந்த இடத்துல இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்டாக சக்கரிக்கு மட்டும் இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒழுங்காக ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த சக்கரி எந்த சைஸ் நீங்கள் சக்கரி எடுத்துருக்கீங்களோ அந்த சைஸில் ஸ்டோன் எடுத்து ஸோ அதையும் நல்லா அழகாக ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிங்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்து மற்ற புட்டா ஒர்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஜூம் இனில் காமிக்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டிங்காக ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக வந்திருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எல்லா புட்டாஸும் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் லுக் பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக ரொம்ப பெரிய பெரிய புட்டா போட்டதால் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. சாரீ கலர் நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அது இல்லாமல் கொஞ்சம் பிங்க்கு ஒயிட் கலர் பேர்ல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த டிசைன் ரொம்ப அவுட்புட் சூப்பராக வந்திருந்து, கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப நெருக்கமாக ரொம்ப கிராண்டாகவும் இருந்தது. நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்டில் தான் பண்ணேன், பட் ரொம்ப அவுட்புட் சூப்பராக வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு நெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது சிம்பிளான ஒரு பார்டர் கொடுத்துருந்தேன், அதில் வந்து த்ரெட் லோட் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுறது த்ரெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, வேணால் லிங்க் வந்து ரைட் சைட் கார்னரில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் புட்டா ஒர்க்கும் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து டாசல்ஸும் ரொம்ப அழகாக வந்திருந்தது, இதுவும் ரொம்ப யூனிக்காக வந்திருந்தது. ஆல்ரெடி இந்த டாசல்ஸ் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ ஷார்ட்ஸில் இருக்குது, பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும்.
ஸோ இதுதான் வந்து நெக் டிசைன். நெக்கும் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது. அந்த புட்டாஸ் வேறு நான் கொஞ்சம் ஆட் பண்ணதால ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. ஸோ ஃபைனல் லுக் இதுதான். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வீடியோ வந்து என்னால் இதில் ஆட் பண்ண முடியல. ஐம் ஸோ சாரி. பட் ஆனால் ஒர்க் சூப்பராக இருந்தது. கஸ்டமரும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி அழகான ப்ளவுசஸ் உங்களுக்கும் போடணும்னு ஆசை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.